Hello friends, welcome to Gomathi Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா கிராமத்து ஸ்டைல்ல தட்டப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது தொட்டுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு நல்லா இருக்கும். அப்படி இல்லனா வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தட்டைப்பயிறு குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை அரை கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சட்டியில் சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் உள்ள தக்காளி ஒன்று, அதை காம்பு பகுதியும் அந்த கெட்டியாக இருக்கிற பகுதியும் தோலையும் சீவி கசக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருந்துச்சுன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த சமயத்தில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கத்திரிக்காய் அது ஒத்துக்காதவங்க நீங்கள் வாழைக்காய் அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் சேர்த்து பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூடவே இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நான் தட்டைப்பயிரை ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சுட்டு 1/4 கப் அளவு எடுத்து ஊற வச்சதுக்கு அப்புறமா குக்கரில் நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். உப்பு போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் பயறு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சமயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா வற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகளும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு 2 வெள்ளைப்பல் பூண்டு, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இது ரெண்டையுமே நல்லா சேர்த்துட்டு இதை கொஞ்சம் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது குழம்பு நம்ம சுண்டுனதுக்கப்புறம் தான் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்துருச்சு. காய்கறிகள் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு 1/4 கப் போல் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை இலைகளும் கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் போட்டால் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜ் கொஞ்சமாக வெள்ளைப்பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் தாளிப்பு வெங்காய வடகம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா வெந்தயம், கடுகு, சீரகம் இது 3ஐயுமே சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு பொரிய விட்டு நீங்கள் குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா வெங்காய வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ குழம்புல ஊற்றிட்டு அப்படின்னாலே நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தட்டைப்பயிறு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.